ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேரு மாமான்னு அந்த காலத்துல செல்லமா சொல்றாரு. அவருடைய பிறந்த நாள். ஓகேவா? அவர் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் தான் பிரதமராக இருந்தார். அவர் எப்பவுமே கோர்ட்ல ஒரு ரோஜா பூ வச்சிருப்பாரு. நேருனா ரோஜா தான். அவருக்கு குழந்தைகளை அவ்வளவு பிடிக்கும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, நேரு அவ்வளவு தூரம் குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் அவர் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களை அவர் அவ்வளவுக்கு நம்ம குழந்தைங்களை செய்யணுமோ அது பூரா நல்லா செஞ்சாரு. ஆனா நேரு அரசர் பரம்பரையை சேர்ந்தவர். அவரு இந்திரா காந்தி அம்மா தான் அவங்க பொண்ணு, ராஜீவ் காந்தி அவங்க பையன், 2 பையன் அவங்களுக்கு. நேரு மாமா தங்க தட்டை தான் சாப்பிடுவாரு. ஆமா, வெள்ளி டேபிள்ல தங்க தட்டை சாப்பிடுவாரு. இன்னைக்கு அவங்க பேரன் பேத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? சோனியா காந்தி அவங்க மருமக அவங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்க? எல்லாம் ஒரே செராக்ஸ், ஒரே டையில முக்கிய எடுத்த மாதிரி இருப்பாங்க. அதனால எங்க இருந்தாலும் நம்ம அங்க இருந்தாலும் இங்க புழைக்க வந்திருக்கோம். இருந்தா கூட இன்னைக்கு அங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, சில்ட்ரன்ஸ் டேக்கு ஹாலிடே விட்டுருவாங்க. இங்க இருந்து நம்ம நினைச்சுக்கணும், நம்ம இந்தியாவின் பிரதமர் நேரு மாமா, ரோஜாவின் ராஜா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் அங்க சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல பயங்கரமா ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. கொடி ஏற்றுவாங்க. சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு கொடி ஏற்றிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க. இந்த மலர்களை பார்க்கையில நமக்கு அவங்க பரம்பரையே நம்ம நாட்டுக்காக, இந்திய நாட்டுக்காக அவங்க தானம் பண்ணிட்டாங்க. நேரு மாமா ஒருத்தவங்க தான் அவங்க ஆத்மா சாந்தி அடைச்சிச்சு. இந்திரா காந்தி அம்மாவை, அப்புறம் ராஜீவ் காந்திய எல்லாருமே நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க. இந்த அற்புதமான தருணத்துல நம்ம எப்பவுமே பாருங்க, அப்பதான் ஒரு குழந்தைங்களோட குழந்தைங்களா அந்த விளையாடுற இடத்துல இருக்கேன்னு தெரியுதா? அப்பதான் ஒரு குழந்தை தானே. பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம சிவகார்த்திகேயனா சூரி இருக்காங்க பாருங்க. அவங்களும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அருமையா இருக்கு பாருங்க. இந்த மலர்களை பார்க்கையில நமக்கு நேருவோட ஞாபகம் வருது. நேரு மாமா எப்படி இருப்பாரு? நல்லா நீட்டா பல 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 நல்லா ஒரு பிளாக் கலர் கோட் போட்டுப்பாரு. தலையில அழகா அவங்க எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கேப் மாதிரி, ஒரு குல்லா மாதிரி போட்டிருப்பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். மூக்கெல்லாம் ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அவங்க இந்திரா காந்தி அம்மாவும் அவங்க மாதிரியே தான் இருப்பாங்க, நேரு மாமா மாதிரியே தான் இருப்பாங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல நேரு மாமாக்கெல்லாம் ரொம்ப ஒரு இது இருக்கு. இது பார்க்கையில நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்.